Right, okay. Good evening. Right. So before starting the class, இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். எக்ஸுக்கும் ஒய்க்கும், அதாவது இதுல என்னத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன ஆன்சர் வரும்? சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய் என்னது, இதுதான் கேள்வி. ரைட்டா? இப்போ இதை எப்படி சரி சால்வ் பண்ற மாதிரி விளங்குதா இல்லையா? ரைட். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ரைட். பார்க்கறது கஷ்டமா இருந்தாலும் சிம்பிள் விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம். என்ன? எக்ஸ் பிளஸ் xy plus y is equal to 76. சரியா? இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை இந்த இடத்துல ஸ்பிளிட் பண்றேன். சரியா? ஸ்பிளிட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேர்ல எனக்கு பொதுவா யாரை வெளியே எடுக்கலாம்? எக்ஸ பொதுவா வெளியே எடுக்கலாம். ரைட்டா? அப்ப நான் எக்ஸ பொதுவா எடுத்தா எனக்கு வருமா இல்லையா? 1 plus y plus yன்னு வருமா? சரியா? வேறங்கதா? ரைட். இப்ப இவர் யாருக்கு ஈக்குவலா இருப்பாரு? 76க்கு. இப்ப அடுத்து எனக்கு என்ன செய்யலாம்? x into 1 plus y plus y. நான் இங்க ஒரு பிளஸ் ஒன்னு சேர்க்கிறேன். ரைட்டா? இங்க ஒரு பிளஸ் ஒன்னு நான் சேர்த்தா இந்த பக்கம் நான் என்ன செய்யணும்? ஒரு பிளஸ் ஒன்னு சேர்க்கணும். வேறங்கதா? ரைட். இப்ப எனக்கு அடுத்து சொல்லலாமா இல்லையா? இந்த x into 1 plus y plus இவரை பிராக்கெட் பண்ணி எழுதலாமா இல்லையா? y plus 1 equal to 77. இப்ப எனக்கு இவங்க ரெண்டு பேர்ல இருந்துமே 1 plus y காமனா எடுக்கலாமா இல்லையா? ஏன் y plus 1 1 plus y ஒன்று தான். பிளஸ் இருந்தா எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். அப்போ நான் அப்படி மாற்றி எழுதுனா எனக்கு ஆன்சர் வரும் 1 plus y times 1 plus x. விளங்குதா? ரைட். இல்லாட்டி இப்படியும் எழுதலாம். எப்படி? x plus 1 times y plus 1 எப்படி வருது? இப்போ ஃபர்ஸ்ட் y plus 1 into x இருக்கா? அடுத்து y plus 1 into 1 இருக்கா? நடுவில் பிளஸ். இப்போ காமனாக எடுத்தா ரெண்டும் மல்டிப்ளை ஆகுவாரு. சரியா? ஈக்குவல் டு 77. இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். xyயா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்ன? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா நேர் நிறை எண்கள். சரியா? நேர் நிறை எண்ணா கட்டாயம் அவர் எக்ஸை விட பெரிய ஆளா இருப்பாரா இல்ல எக்ஸை விட? சாரி, இப்ப எக்ஸ் ஒரு நேர் நிறை எண், எப்பவுமே எக்ஸ் கமா y தானே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா? இப்ப எக்ஸ் கமா y கட்டாயம் 0 விட பெரிய ஆளா இருக்கணும். அப்பதானே நேர் நிறை எண்ணா இருக்கும். அதே நேரம் எக்ஸ் கமா y 1 விட பெருசா இல்லாட்டி சமனா இருக்கணும். கிரேட்டர் தென் or equal 1. சரியா? ரைட். அப்ப அதாவது இங்க மீனிங் என்னன்னா, இந்த x plus 1 இருக்காரு தானே, இவர் கிரேட்டர் தென் or ஈக்குவலா இருக்கணும். யாரை விட? 2 விட. விளங்குதா? ஏன் ஒரு பிளஸ் 1 ஹெட் ஆகுது. அதே மாதிரி இவரும் கிரேட்டர் தென் or ஈக்குவல் 2 இருக்கணும். விளங்குதா? ரைட். இப்ப அடுத்து என்ன செய்யணும்? 77 காரணிகள். 77க்கு என்னென்ன காரணிகள் இருக்கு? 1 times 77. வேற என்ன இருக்கு? 77க்கு 11 times 7. இவ்வளவுதான் காரணிகள் இருக்கு. சரியா? அப்ப இந்த காரணிகள்ல ரைட்டா, அப்ப கட்டாயம் 11x ஒரு தடவை வரும், y ஒரு தடவை வரும். 7x ஒரு தடவை போடலாம், y ஒரு தடவை போடலாம். சரியா? அதே மாதிரி 1ஐயும் 77ஐயும் போடலாம். ஆனா இது வருமா? 1 வருமா எங்கேயாவது? ஏன் நம்ம சொல்லிட்டோம் என்ன, காரணி கட்டாயம் 2 விட பெருசா இருக்கணும். சரியா? அப்ப இந்த சொல்யூஷன் வராது. சரியா? இப்ப எனக்கு 4 சொல்யூஷன்ஸ் வரும். என்ன?
இப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 11 எடுக்கலாம். அதே நேரம் ஒய் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 7 எடுக்கலாம். இது ஒரு சான்ஸ் வருமா இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒன் தான் யாரு 77. அதே மாதிரி எனக்கு இங்க எழுதலாமா இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 7, ஒய் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 11 இப்படியும் எடுக்கலாம். இப்போ இது ரெண்டுல இருந்துமே இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா கரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒரே நம்பரா தானே இருக்கும். ஆனா பாரு வேற வேற சொல்யூஷன்ஸ் வருது. ஆனா ஒரே ஆன்சர் வரணும். வருதான்னு பார்ப்போமா? ரைட். இப்ப இங்க எக்ஸ் ரூட் வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒன் 11 இருந்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. சரியா? இதுல எடுத்தா x is equal to 10, y is equal to 6. அதே மாதிரி இதுல இருந்து ரெண்டாவதுல இருந்து எடுத்தா x is equal to 6, y is equal to 10. ஏன் y plus 1 11 இருந்தா y 10 இருக்கும். சரியா? இப்ப x plus y இங்க என்ன ஆன்சர் வரும்? இங்க x plus y 16, இங்க x plus y. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு ஆன்சர் என்ன? 16. விளங்குனுச்சா?